வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். என்ன பிராண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆந்தமில் ஒரு மாடலும், ஆர்கமில் ஒரு மாடல் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ யூசுவலாக நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம்பிள் இந்த டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, பைனர், யமஹா இந்த மாதிரி ஏவி ரிசீவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ப்ரீமியமான செக்மெண்ட் வேணும், இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிராண்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி வந்து ஸ்டூடியோவில் வந்து டிசைன் பண்ணுவாங்க ஆடியோ கோடாக்கை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்டூடியோவில் எந்த அளவுக்கு அவங்க டிசைன் அந்த ஆடியோ டிசைன் பண்ணுறாங்களோ, அந்த ரியாலிட்டி நீங்கள் நேரில் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து கேட்கும்போது அது தாராளமாக நீங்கள் கேட்க முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஹை கிரேட் காம்பனண்ட் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டாக் சிஸ்டம், சிப் சிஸ்டம் இது எல்லாமே ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஆந்தம், ஆர்கம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு தான் போவாங்களே தவிர ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற பிராண்டு எடுத்து ஒரு பவர் ஆம்ப் கனெக்ட் பண்ணி கேட்குற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டில் பவர் ஆம்ப் இல்லாமலே உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆந்தம், ஆர்கமில் நீங்கள் ஒரு 70 வாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அனதர் பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது 200 வாட்ஸ் இருந்தாலும் இதுக்கு ஈக்குவலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க வாட்டேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மூவிஸ் கேட்டாலும் சரி, இல்லை மூவி பார்த்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 2 ப்ராடக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 2 ப்ராடக்ட்டுமே யூரோப்பியன் வேரியண்ட்டாக எடுத்துருக்கிறோம். யூரோப்லேருந்து டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சேல்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஆந்தமில் MRX 720 அப்படிங்கிற ஒரு மாடலும், ஆர்கமில் AVR 550 அப்படிங்கிற ஒரு மாடலும் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆந்தம் பிராண்டில் MRX 720 அப்படிங்கிற ஒரு AVR தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த AVR பொறுத்த வரைக்கும் 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். பட் 11.2க்கு ப்ராசஸிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஆன்போர்டு அதாவது பவர் ஆம்ப் எல்லாமே நீங்கள் 7.2 யூஸ் பண்ண முடியும். ஒரு பவர் ஆம்ப் எதனா போட்டிருங்க அப்படின்னா 11.2க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். அந்த ப்ரீ அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 5 சேனலுக்கு 140 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கும், அடிஷ்னல் 2 சேனலுக்கு 8 ஓம்ஸுக்கு 60 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா சரௌண்டு வந்து 50 வாட்ஸ் 60 வாட்ஸுங்கிறது மோர் எஃபிஷியன்சி தான். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வீடியோ கோடாக், ஆடியோ கோடாக் அப்படின்னு பார்க்கும்போது, வீடியோ பொறுத்த வரைக்கும் 4Kல பாஸ்வேர்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல HDR10, டால்பி விஷன் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஆடியோ கோடாக் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி ஆடியோ, DDS ஆடியோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டால்பி ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. DDS அப்படின்னு பார்க்கும்போது DDS, HD மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒய்ஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே இது எல்லாமே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. USB ஆப்ஷனும் இன்பில்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆந்தம் ரூம் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேலிப்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ் நல்ல அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் விஷயம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செகண்டரி பார்த்துட்டிங்கன்னா அக்கோஸ்டிக் ரூமாக தான் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நான் அக்கோஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் தப்பாக போட்டுக்கிட்டு ஆடியோ கூட உங்களுக்கு தப்பாக தான் கேட்கும். நார்மல் ரூமில் மேனுவல் கேலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய பவர்ஃபுல் அந்த பவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ஸ்பீக்கர் பேக்கேஜ் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பவர் அவுட்புட் இந்த ஏவிஆர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த ப்ரீமியம் கேட்டகரி அப்படிங்கிறதுனால தான். ஸோ எனக்கு ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல ஒரு ப்ரீமியமான ஏவி ரிசீவர் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏவிஆரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மின் கண்டிஷனில் வந்திருக்கு, வித் ஃபுல் அக்சசரிஸோடு தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆர்கம் பிராண்டில் AVR 550 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இது வந்து FMG சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் மெட்டல் ஜாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் என்டையர் பாடியுமே மெட்டலில் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு வெயிட்டேஜில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆர்கமில் டொராடெல் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதே ஆர்கமில் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்கக்கூடிய 390 அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சீரீஸ்லேருந்து உங்களுக்கு போகும்போது டொராடெல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளாஸ் AB கான்செப்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் சேனலுக்கும், அதாவது
7.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 11.2க்கு ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்போர்டு நீங்கள் 7 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். 7 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பவர் ஆம்ப் எதனா போடுறீங்க அப்படின்னா 11.2க்கு ப்ரீ அவுட் இருக்கிறதுனால 11.2 நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 7 சேனலுக்கும் 90 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 90 வாட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் ஸ்பீக்கர் அவுட்புட் பெட்டராகவே இருக்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய ஆடியோ அண்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ பொறுத்த வரைக்கும் டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ ஹெச்டி, பிசிஎம், எல்பிசிஎம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4Kல பாஸ்வேர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல HDR10, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே, யூஎஸ்பி ஆப்ஷன் இது எல்லாமே இன்பில்டாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்கேமை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நம்மள்ட்ட ஒரு மின் கண்டிஷனில் வித் ஃபுல் அக்சசரிஸோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ஒரு ப்ரீமியமாக வேணும், ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆடியோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதான ஆப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோ. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் இதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு ப்ரீமியமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் சைடுமே பார்த்துட்டிங்கன்னா ஆந்தம் ஆர்கமில் ப்ரீ ப்ராசஸர் நாங்கள் டெமோ வச்சுருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட 2 டெமோ ரூம் இருக்குது. 2 டெமோ ரூம்லேயும் ஒரு டெமோ ரூமில் ஆந்தமும் ஒரு டெமோ ரூமில் ஆர்கமும் போட்டிருக்கோம். நீங்கள் ஆந்தம் ஆர்கம் டெமோ எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் மின் கண்டிஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. வித் ஃபுல் அக்சசரிஸோடு நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரிஜினல் ரிமோட்டு, இதுக்கு உண்டான மைக்கு இது எல்லாமே வித் அக்சசரிஸோடு நம்மளுக்கு வந்திருக்கு. நல்ல மின் கண்டிஷன் நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆந்தமில் MRX 720 இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 1,35,000க்கும், ஏர்கமில் AVR 550 இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 1,50,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். கொரியர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.